30 ஆண்டுகளாக புரட்சி தலைவி அம்மா அவர்களை வளர்த்து ஆளாக்கி இந்த தமிழகத்தினுடைய முதலமைச்சராக்கின பெருமை எங்களுடைய ஒப்பற்ற தலைவி தியாக தலைவி சின்னம்மா அவர்களை சாரும். அதனால நான் ஆராய்ந்து பார்த்து எங்களை வளர்த்த கட்சி புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவருடைய காலத்திலே எனக்கு அன்பழகன் பெயர் வைத்தவர் புரட்சி தலைவருடைய அண்ணன் எம்.ஜி. சக்கரபாணி ஐயா அவர்கள் தான். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்தில் யார் பச்சை ஊற்றினார்களோ அவர்கள் தான் என் கரங்களிலே பச்சை ஊற்றினார்கள். அண்ணன் காளிமுத்து பாலகுருவா ரெட்டியார், கூடலூர் ராமசாமி, முகவை அன்பழகன் இவர்களெல்லாம் பச்சை ஊற்றுகின்ற பொழுது என் கரத்தில் நான் பச்சை ஊற்றி கொண்டு திமுகவுக்காக உழைத்திருக்கிறேன். அதிமுக கழகத்தை வளர்ப்பதற்காக 18 இடங்களிலே அருவாளால் வெட்டப்பட்டு குற்றுயிருவாக குறையுருவாக கடந்து அந்த வெற்றிகளிலே குடல் வெளியேறி நுரையீரல் வெளியேறி கால் கையில் அத்தனை இடத்திலும் வீர தழும்புகள் இருக்கிறது. அதெல்லாம் இந்த அதிமுகவிற்காக அதிமுக வளர்த்ததற்காக நாங்கள் இந்த ரத்தம் சிந்தி இருக்கிறோம். இந்த கழகம் இப்படி வீணாக போய்விட்டது என்பதற்காகத்தான் என்னுடைய ஒப்பற்ற தலைவி அம்மா சின்னம்மா அவர்களுக்கு அணியிலே சென்று தென்னந்தோப்பிலே நிற்கிறேன். நீங்கள் கூட கேட்கலாம், இந்த 4 ஆண்டுகளுக்கு முன்னாடி பாரதிய ஜனதா கட்சிக்கு போனீங்களே, ஏன் இப்போ அந்த இயக்கத்தை விட்டு இந்த இயக்கத்திற்கு வந்திருக்கிறீர்கள் என்று நீங்கள் கேட்கின்றீர்கள். ஆனால் 4 ஆண்டுகளாக அண்ணாமலைஜி அவர்களுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியின் காரணமாகத்தான் நான் இந்த பாரதிய ஜனதா கட்சியிலே சேர்ந்திருந்தேன். அவர்களாலேயும் இந்த பாரதிய ஜனதா கட்சியில் நிலையாக நிற்க முடியவில்லை. அவரே நிலையாக நிற்க முடியவில்லை என்று சொன்னால் என்னையெல்லாம் வந்து நிற்க வைப்பாங்களா? எனக்கு அவங்க பாரதிய ஜனதா கட்சியில இருந்து எந்த வாய்ப்பும் இல்லாமல் தமிழகத்திலே அவங்க வாய்ப்பு இல்லை. அந்த கட்சியில் இன்னும் மீண்டும் பயணம் செய்வோமையானால் அது நன்றாக இருக்காது. தேசிய நீரோட்டத்திலே சேரலாம் என்ற ஆசையோடு சென்றேன். ஆனால் அந்த தேசிய நீரோட்டம் காணல் நீரோட்டமாக தமிழகத்தில் இருக்கிறது. ஆந்திராவிலே, கர்நாடகாவிலே, அஸ்ஸாமிலே, பீகாரிலே, மத்திய பிரதேசத்திலே, உத்தரப்பிரதேசத்திலே, ஹரியானாவிலே, நம்முடைய மகாராஷ்டிராவிலே, கேரளாவிலே தேசிய நீரோட்டம் நன்றாக இருந்தது. ஆனால் தமிழகத்திலே தேசிய நீரோட்டம் காணல் நீரோட்டமாக மாறிய காரணத்தினால்தான் நம்முடைய புரட்சி தாய், எங்களை வளர்த்த தாய், எங்கள் அன்பு தாய் நம்முடைய அம்மா அவர்களுடைய அணியில் சேர்ந்திருக்கிறேன். அவர்கள் எனக்கு 89 சேவல் சின்னத்தில் இருப்பதற்கு வாய்ப்பளித்தார்கள். 2001 சட்டப்பேரவை உறுப்பினராக நிற்பதற்கு வாய்ப்பளித்து 32,000 வாக்குகள் வித்தியாசத்திலே வெற்றி பெற்றிருக்கிறேன். சட்டசபையில மாத்திரமல்ல, அவர் எனக்கு சென்ட்ரல் பெண் சேர்ந்து கொடுத்தார்கள். 91, 95, 96 திண்டுக்கல் மத்திய கூட்டுறவு வங்கி தலைவராக எனக்கு பதவி கொடுத்தவர்கள் சின்னம்மா அவர்கள் தான். சின்னம்மா தான் சொல்லணும், பெரிய மாட்டு சின்னம்மா தான் சொல்லணும். அது மாதிரி எங்களை வளர்த்து ஆளாக்கி அந்த உத்தம தலைவிக்கு இன்றைக்கு அவர்களுடைய கரத்தை வலுப்படுத்துவதற்காகத்தான் இந்த தென்னந்தோப்பு சின்னத்தில் நிற்கிறேன். பல்வேறு சாதனைகளை 2001 செய்திருக்கிறேன். இந்த பக்கத்து ஊரில் குறுகுடுப்பு நாயக்கர்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு காட்டு நாயக்கர்கள் சான்றிதழ் வாங்கி கொடுத்திருக்கிறேன். இன்றைக்கு 300 பேர் வேலை பார்க்கிறார்கள் அரசு வேலையில். அதே போல் நம்ம அணைப்பட்டி பேரணை பாலம், அதே போல் சிறுமலை நீர்த்தேக்கம், ஓனானூத்து, 150 ஊர்களுக்கு கலையரங்கம், நாடக மேடை கட்டி கொடுத்துருக்கிறேன். என்னால் நான் கட்டி கொடுத்தா அந்த 20 வருஷத்துக்கு முன்னாடி கட்டி கொடுத்த அந்த நாடக மேடை இப்போ நம்ம வரிசையாக சொல்லுவேன். தப்பத்துப்பட்டியிலிருந்து ஒட்டிச்செட்டிக்கு வரை, செம்பட்டியிலிருந்து நம்முடைய நிலக்கோட்டை வரை, நிலக்கோட்டையிலிருந்து அணைப்பட்டி வரை, மற்றப்பறை எல்லா ஏரியாவிலையும் நான் இந்த கலையரங்கத்தை கட்டி கொடுத்திருக்கிறேன். சாதனைகள் நிறையாக செய்திருக்கிறேன். அதனால் இன்னும் 25 வருஷம் எனக்கு வாய்ப்பு இல்லை. 2001 இருந்து பொதுமக்கள் மத்தியிலே சேவை செய்யலாம் என்ற அந்த ஒரு ஆசையோடு அம்மா அணியில் சேர்ந்து இன்னைக்கு தென்னந்தோப்பில் நின்று கொண்டிருக்கிறேன். அதிகப்படியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுவேன் என்பதை இந்த நேரத்தில் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். நன்றி.